அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது சாம்பிராணி மூலியமாக தொழில் முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம், குடும்பத்துக்கு என்ன முன்னேற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தவங்க நல்ல நிலைமைக்கு வரணும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரக்கூடாது, குடும்பத்தில் நெகட்டிவ் இருக்கக்கூடாது, குடும்பத்தில் எந்த ஒரு கண்டிஸ்டியும் விழக்கூடாது, எந்த ஓம்பலும் இருக்கக்கூடாது, யாரோட பொறாமத்தனமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கினே போகலாம். குடும்பத்தில் தொழில் நிர்வாகத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் தொழில் முன்னேற்றம் அவங்க ஒன்று நினைப்பாங்க, ஆனால் நடக்காது. 10 ரூபா சம்பாதிச்சா 20 ரூபா செலவாகுது. நான் உதாரணம் தரேன். ஏன்னா நினைக்கிறது நடக்காமல் போகிறது. இன்றைக்கி ஒரு விஷயம் லக்ஷ்மி கடாச்சாரம் சொல்லுவாங்க. தொழிலில் அந்த பணம் சேராமல் இருக்கிறது, தலைவலி இல்லாமல் இருக்கிறதுக்கு, கஸ்டமர் கூட்டம் அதிகமாக வர்றதுக்கு தொழிலில் ஒரு தோஷம் விழும். அது சில ஓனருங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு வசியை ஏற்படுத்தணும் கடையில் அப்படின்னு நிறையா தொழிலோட நிர்வாகம் முன்னேற்றம் அதிகமாக ஏற்படும். அந்த தொழிலோட வசியமும் இந்த ஒரு சாம்பிராணியில் கிடைக்கும். தசாபுத்தி, எந்த தசாபுத்தியாக இருந்தாலும் சரி, உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த சாம்பிராணி நாங்கள் தயாரித்து விற்பனைக்கு கொடுக்குற விஷயம். இது வீட்டில் தூபப்பொடியெலாம் போட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு கப்பு, சாம்பிராணி கப்பு வாங்கிட்டு ஒரே ஒரு ஸ்பூனு இந்த சாம்பிராணி ஏற்றி பாருங்கள். நம்மளுக்கு சாம்பிராணிலாம் எதில் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாக மரத்தில் வர பால், இதெல்லாம் சாம்பிராணி பால். சாம்பிராணி மூலிகையிலேருந்து தான் கிடைக்குது. மரத்துலேருந்தோ வேறு மண்ணில் இருந்தோ அப்படிலாம் உற்பத்தி ஆகலை. எப்படி அஞ்சனத்துக்கும் மூலிகையோட வேறு தேவையோ அதே மாதிரி ஒரு மரத்தோட பால் தான் சாம்பிராணியை ரெடி பண்ணுறது. அது கூட சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் முக்கியமான விஷயம். லக்ஷ்மி கடத்தை தரும், நெகட்டிவை போக வைக்கும், ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த சாம்பிராணி ஏற்றின டைமிங்கிலே நடந்துருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று வைப்பீங்க. எப்பவுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு அனுகூலமாக வருது வரலன்றதெல்லாம் நம்ம ஏற்றிக்கினே வரும்போது உங்களுக்கு நல்ல நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரோம். ஒரு சாம்பிராணி எல்லாருக்குமே எல்லாம் ஒரு புத்தியும் தசா புத்தி எல்லாரோட மெயின்டு ஒரே மாதிரிலாம் இருக்காது. படிப்படியாக உங்களோட வாழ்க்கை மாற்றம் அடையிறத நீங்கள் பார்க்கலாம். நான் அனுபவத்தில் தான் சொல்கிறது. இதை வெளிப்படையாக சொல்கிறது இந்த சாம்பிராணியில் அப்படிலாம் கிடையாது. இது நாங்கள் தொழிலில் கொடுக்குற விஷயம். ஒரு பொருளை போட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி மீண்டும் நீங்களே எதிர்பார்ப்பீங்க, அந்த பொருளை கொடுங்க, அந்த சாம்பிராணியை கொடுங்கன்னு. அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு சாம்பிராணி. கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சாம்பிராணி புகை இல்லாமல் எந்த ஒரு மாய மந்திரமும் இருக்காது. நீங்கள் ஜபம் பண்ணாலும் சரி, மந்திரம் பண்ணாலும் சரி, ஒரு எந்திரம் பண்ணாலும் சரி, உங்கள் மூஞ்சிக்கு நம்ம வீட்டுக்கு டிஸ்ட்ரி எடுக்கணும்னா கூட சரி, சாம்பிராணி அதில் முதல் இடமா இருக்கும். ஏன்னா அதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு வசீகரமான ஒரு பொருள் தெய்வத்தை இழுக்கும். இதுதான். இது கண்டினியூவாக பண்ணோம்னா கேட்டிங்கன்னா கண்டினியூவாக பண்ணணும். ஃபஸ்ட்டு முயற்சி நல்விலையை சேர்க்கும். நீங்கள் முயற்சி எடுக்கிறத இந்த ஒரு சாம்பிராணி பயிற்சியில் நம்ம கற்றுக் கொடுக்குறது வேற. நீங்கள் வீட்டில் ஏற்ற உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ கலாச்சாரம் கிடைக்கும், நிம்மதி ஏற்படும், எதிரிங்க தொல்லை இருக்காது, நீங்கள் நினைக்கிறது நடக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். உங்கள் உடம்புல தெய்வத்தோட ஆற்றல் கிடைக்கும். சாம்பிராணிக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா ஒரு மரத்தால் வர பிசுன்னு அது சாம்பிராணி பால்லேருந்து தான் தயாராகிறது. இதில் சேர்க்கக்கூடிய பொருள் அத்தனையுமே தெய்வீக பொருள் தான். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், மூதாதிரிகளோட அருள் கிடைக்கும், பித்துள்ளு தோஷங்கள்லாம் விலகும். ஒரு சாம்பிராணியில் இத்தனையுமே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஊதவத்தி இல்லாத பித்துள்ளு தோஷம் கொடுக்க மாட்டாங்க. அந்த சாம்பிராணி எதுக்கு ஏற்றுறான்னு கூட அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவங்கள கூப்பிட்ற குரலுக்கு அவங்க வருவாங்க, தெய்வமும் வரும், எல்லாருமே வருவாங்க இந்த சாம்பிராணிக்கு.
அவ்வளோ அதி அற்புதமான ஒரு விஷயம் வந்து நம்ம விற்பனையில் வந்து 100 கிராம் வந்து 1600 ரூபாய். நீங்கள் 48 நாளைக்கு வரும். அது நான் ஏன் இந்த கப்பை காமிச்சேன்னா, எங்களால் சாம்பிராணி வந்து கறியில் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு கப்பில் 1 ஸ்பூனு நீங்கள் அதில் போட்டு சாம்பிராணி போட்டு ஏற்றிட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்ல நன்மை கிடைக்குதா இல்லையான்றது நீங்களே வந்து எனக்கு ஃபீட்பேக் தருவீங்க. இது வந்து இத்தனை நாள் நம்ம சாம்பிராணியில் வந்து வசிய சாம்பிராணினா மயங்க வைக்கிற சாம்பிராணி. மயங்க வைக்கிறேன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் தரும், நல்ல ஒரு வசீகரத்தை ஏற்படுத்தி தரும். லக்ஷ்மி கலாச்சாரத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரும். எப்பவுமே நம்மளோட மைண்டு நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை எல்லாமே நல்லதே இருக்கும். எந்த ஒரு திருஷ்டி, எந்த ஒரு ஓம்பல் இதெல்லாம் வராது. ரெண்டாவது, இந்த சாம்பிராணி வாங்கும்போது கடைக்கு ஒரு தீபம் ஏற்றணும். அந்த முறையை சொல்லி தருவேன். குடும்பத்தில் எல்லாரோட பாசிட்டிவ் வைப்ரேஷனு அந்த வீட்டுக்கு கிடைக்கிறதுக்கு தீப முறை வேறு. தீப முறைனா விளக்கில் எண்ணெய் ஏற்றுற முறை. இந்த எண்ணெயில் வீட்டுக்கு ஏற்றணும். கடை தொழிலில் வந்து அபிவிருத்தி கிடைக்கணும். ஏன்னா சில பேர் வந்து கஸ்டமர்லாம் யாரும் திட்ட மாட்டாங்க. இந்த 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 சரக்குலாம் போடுவாங்க தெரியுமா, அவங்க ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க, சரக்குலாம் போடுவாங்க கடையில். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுனாவே மனசில் பெனாத்திக்கினே போவாங்க. அந்த மாதிரி விஷயம் ஆளுங்கள் முதல் கொண்டு எல்லா தோஷங்களும் நிறைவேற்றி ஆகும். முயற்சி பண்ணி பாருங்கள். எல்லாமே 48 நாளே சரியாக போயிடும் கேட்டிங்கன்னா 48 நாளில் சரியாக போகுது. இது கண்டினியூவாக வந்து உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கினே வரலாம். இது தொழிலுக்கும் வீட்டுக்கும். இதில் வந்து சேர்க்கக்கூடிய பொருள் வந்து அவ்வளோ அற்புதமான சக்தியான பொருள் அது. அதனால தான் வந்து அந்த ரேட்டு 100 கிராமே வந்து உங்களுக்கு 48 நாளைக்கு வரும். நீங்கள் அதுக்குள்ளேயே உங்களோட வாழ்க்கை மாற்றம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். திருப்பி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இதை எனக்கு இல்லைங்க, நீங்கள் எனக்கு பயிற்சி மூலியமாக கற்றுக் கொடுங்க அப்படின்னா கூட பயிற்சி மூலியமாக நம்ம கற்று தருவோம். அதுக்கு வேற கட்டணும், இதுக்கு வேற கட்டணும். ஆனால் கம்பல்சரி தொழில் நிறுவனத்துக்கு தீபம் ஏற்றுற முறை வேறையாக இருக்கும். இந்த சாம்பிராணி ஏற்றும் போது வீட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும். 5 எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்லாம் கிடையாது. இதுக்குன்னு தொழிலுக்குன்னு அபிவிருத்தியான ஒரு எண்ணெய் ஒன்று இருக்குது. அதை நான் ஒளிவு முறை இல்லாமல் நம்ம உங்களுக்கு சொல்லி தருவோம். பணம் தட்டுப்பாடு இல்லாமல் கஷ்டத்தில் இருந்தாலும் பண கஷ்டம் இருந்தாலும் அது விலகும், படிப்படியாக விலகும். முயற்சி பண்ணி பாருங்கள். இது வந்து அற்புதமாக வேலை செஞ்சனால்தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பதிவில் தருது. இந்த சாம்பிராணி குல தெய்வம், இஷ்ட தெய்வம், நம்மளோட யட்சினி தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. அந்த எல்லா கடவுளுக்குமே வசியமாகாத ஒரு பொருள் கிடையாது. இந்த சாம்பிராணிக்கெலாம் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது 100 கிராமு 1600 ரூபாய். கடைக்கு தீபம் ஏற்றுற முறை வேறு, வீட்டுக்கு தீபம் ஏற்றுற முறை வேறு. இதில் என்னென்ன நன்மை உங்களுக்கு ஏற்படுதுன்றது உங்களுக்கே மாற்றம் தெரிய வரும். முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.